அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவாரு, இதை எடுத்துட்டு கன்ஃபார்ம் ரிப்பேர் கொடுப்பாரு. கன்ஃபார்ம் ரிப்பேர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரிப்பேர் கொடுப்பாரு. ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிப்பேருக்கு நடுவில் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணுறது, இல்லை ரிமூவ் பண்ணுறது, இல்லை ரீசைக்கிள் பண்ணுறதுன்னா கொடுத்துட்டு என்ன பார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு, என்ன பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத இதில் கொடுத்துக்கலாம். எல்லாம் இதில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கணுன்றது சேவ் ஆகிடும். அடுத்தது ரிப்பேர் நோட்ஸில் என்னென்ன ரிப்பேர் பண்ணிக்கணுன்றத நம்ம இங்கே நோட்ஸாக கொடுத்துடலாம். முடிச்சுட்டு எண்ட் ரிப்பேர் கொடுத்துட்டு ரிப்பேரை முடிச்சிடுவார். ரிப்பேர் முடிச்சதுக்கப்புறம் கொட்டேஷன் சென்ட் ஆகும். ஆட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் வாங்குறது தான் இது மூலிமா நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை சென்ட் பண்ணுவோம் கஸ்டமருக்கு. சென்ட் கொடுக்குள்ள அவங்க மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகும்.